Hello friends, welcome back to Zikun Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் டேட்டாபேஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ MySQL டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான். ஸோ வாட் இஸ் MySQL, எப்படி ஒரு MySQLனா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டேட்டாபேஸ்னால் இது என்ன, வாட் இஸ் அ டேட்டாபேஸ்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டேட்டாபேஸ் அப்படின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் டேட்டாபேஸ். ஸோ அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளால் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது, ஈஸியாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இதுமாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மளிகை சாமான்லாம் வாங்கி அதில் ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரு டப்பாவில் போட்டு பாக்ஸில் போட்டு அதை ஆர்கனைஸ்டாக அவங்க செல்ஃபில் அடுக்கி வைப்பாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, அவங்க சமையல் பண்ணும்போது எப்போ எந்த பொருள் வேணும் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் எங்கே இருக்குது. ஸோ உடனே இப்போ மஞ்சள் தூள் வேணும்னா உடனே அங்கே அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு அந்த மஞ்சள் தூள் எடுத்து டக்குன்னு குழம்புல போட்டு சமைச்சிருவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த உள்ளே இருக்க விஷயத்தை நம்ம நைஸாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி டேட்டா பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, டேட்டாவை வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணி அதை டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளால் அது எப்போ தேவையோ அப்போ அதை எடுத்து நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MySQL அப்படின்றது ரொம்ப பாப்புலரான இருக்கிற டேட்டாபேஸில் ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ். ஸோ இதில் என்னென்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னா, நிறைய டேட்டாவோட கலெக்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் தேவையான டைமில். நடுவில் மேனிப்புலேஷன்லாம் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணுறது டேட்டாவை, புது டேட்டாவை செட் பண்ணுறது அப்படின்மே நிறைய மேனிப்புலேஷன் ஒர்க் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த MySQL அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கீழே வரும். RDBMS சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைஸாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ டேபிள்னால் என்ன, ஒரு ரோ இருக்கும், சேம் டைம் அதுக்கு காலம்ஸ் இருக்கும், அதான் நம்ம டேபிள் சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா MySQL கூட ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான், டேபிள் ஃபார்மேட்டில் தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ MySQL ஸ்டோர்ஸ் டேட்டா இன் டேபிள் மேட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். சரிங்களா? ஸோ இதால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக வெல் ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டேட்டா எந்த டைமில் வேணும்னு ஈஸியாக நம்மளை ஆக்சஸ் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ செப்பரேட் டேபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்டா. செகண்ட் ஒன் என்னன்னா செப்பரேட் டேபிள். இப்போது ஒரு டேட்டாவுக்கு ஒரு டேபிள் நம்ம போட்டு வைக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளுக்கு ஒரு டப்பா, மிளகா தூளுக்கு ஒரு டப்பா, வேறு எல்லாருக்கும் ஒரு தூளுக்கு ஒரு டப்பா வச்சுக்கணும். ஏன் எல்லாமே ஒரே டப்பாவில் போடக்கூடாது? ஏன்னா இப்போ ஒரே டப்பாவில் மஞ்சள் தூள் மிளகா தூள் போனால் ரெண்டு மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம சமையல் கெட்டு வர முடியாது. அப்போ அதுக்கு ஒரு தனியாக டப்பா வைக்கிற மாதிரி ஒரு டேட்டாவுக்கும் நம்ம ஒரு டேபிள் தண்ணி வைக்கும் போது அந்த டேபிள் இருக்க டேட்டா நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த டேட்டா வேணுமோ அந்த டேபிள் மட்டும் கால் பண்ணி அந்த டேபிள் இருக்க டேட்டா நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து இன்னொரு டேபிளில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் யூஸிங் கீஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கீஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யூனிக் கீ, ஃபாரின் கீலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய கீஸ் கான்செப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்மளால் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு லிங்க் பண்ண முடியும். அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் பில்ட் பண்ண முடியும் ஒரு டேபிள் இன்னொரு டேபிளுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு வேல்யூ நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி லிங்க் பண்ண டேபிளுக்கு கூட ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் MySQL நம்மளால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், எதுக்காக நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒய் யூஸ் ஏ ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கும் போது அது ஒரு அவுட்புட்டு நம்மளை ஈஸியாக அதை கெட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மோர் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு திங்ஸ் இருக்குது. இப்போ அந்த பஞ்ச் ஆஃப் திங்ஸில் ஒரு பால் எடுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். அதில் போய் கலரி அந்த பால் எடுக்கக்குள்ள பானம். அதுவே அதே பஞ்ச் ஆஃப் திங்ஸை ஒரு கேட்டகரி பிரிக்க வைக்கிறாங்க. ஒரு பைக் ஒரு கேட்டகரியா, ஒரு பேட் ஒரு கேட்டகரியா, பால் ஒரு கேட்டகரியா அப்படி பிரித்து வைக்கிறாங்க ஒரு ஆர்கனைஸ்டாக. இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு பால் எடுங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பால் கேட்டகரி ஒரு பால் எடுத்து தந்துடுவீங்க. ஒரு குயிக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது முடிச்சிடும். எப்படி? ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வீட்டில் நம்ம துணியெலாம் துவச்சி ஒரு துணியை நம்ம மடித்து கபோல் வைப்போம். ஏன் எனக்கு மடித்து கபோல் வைக்கணும்? அப்படியே போட்டோன்னா கிளம்ப அவசரமாக தேடும்போது நல்ல கும்பலாக ஒரு துணி கும்பலாக இருக்கும்போது அதை கலரி அதை எடுத்து ரொம்ப டைம் ஆகும். இதே ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுருக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த சட்டை டக்குன்னு எடுத்து அந்த பேண்ட்டை எடுத்து வயன் பண்ணி டக்குன்னு போட்டு போயிடுவோம் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்கூலுக்கோ. கரெக்டாக. ஸோ அப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கும் போது நம்மளால் அதை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை நான் ஒரு எது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் செகண்ட் ஒன்று என்னென்னா பவர்ஃபுல் கோரிஸ். ஸோ இந்த கோரிஸ் அப்படின்னா என்னென்னா கொஸ்டின் கேட்குறதா கோரிஸ். இப்போது MySQL கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 20,000 மேலே 20,000 மேலே யாரெல்லாம் வாங்குறோமோ அவன் டேட்டா வந்து கொடு அப்படின்னு நான் கொஸ்டின் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ்கியூஎல் தான் சொல்லுவோம். MySQL 20,000 மேலே யாராவது எம்ப்ளாய் இருக்காங்களோ அந்த டேட்டாஸ்லாம் ஷோ பண்ணும். ஸோ இதுமாதிரி நீங்கள் ஒரு நாள் ஒரு பவர்ஃபுல் கோரிஸை ஒன்றா ரன் பண்ண முடியும். லைக் ஷோ ஆல் ஆர்டர்ஸ் மேட் பை ஜான் டோ இன் பாஸ்மெண்ட் இப்படிலாம் சொல்லும்போது காமியாக ஷோ பண்ணு எல்லாமே ஒரு இங்கிலீஷ் மீனிங்காக இருக்கும். ஸோ ஒரு பவர்ஃபுல் கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும். யாருன்னா ஃப்ரெஷராக இருக்கட்டும், இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வர இல்லை காலேஜ் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருனாலையும் இந்த MySQL ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் எல்லாமே ஒரு இங்கிலீஷ் மீடியம்னா பவர்ஃபுல் கோர்ஸ் இருக்கும்போது அதோட அவுட்புட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரிலையபிள் அண்ட் மல்டி யூசர் ஆக்சஸ். ஸோ இந்த ரிலையபிள் மல்டி யூசர் ஆக்சஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு டேட்டா. ஒரு கன்சிஸ்டன்ட் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மில்க் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் வரும்னா ஒரு பக்குவத்தில் வரும். அந்த ஒரு பக்குவம் சொல்லுவாங்க. அந்தபடி டேட்டாவை ஒரு கன்சிஸ்டன்ட் டேட்டாவா அதனால் நம்மளால் ஈஸியாக எல்லானாலையும் அதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதனால ரீசனால் தான் நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த MySQL வந்து வந்துச்சு ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் 1995 பார்த்தீங்கன்னா MySQL வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட கோஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா மேண்டி வெங்கடேஷ் டாக்டர் அப்படின்றவர் இந்த கம்பைன் வித் SQL வச்சு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ், SQL ஃபுல் ஃபார்ம்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ், இது கூட மைனை கம்பைன் பண்ணி MySQL அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. ஸோ 2010 பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அந்த கார்பரேஷன் கம்பெனி என்ன பண்ணாலும் இது ஒரு ஓப்பன் சோர்ஸாக பண்ணி எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணி விட்டாங்க. யாரும் யூஸ் பண்ணால் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆரக்கிள் கார்பரேஷன் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நிறைய பிளேஸில் இந்த MySQL வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய ரோல்ஸில் வந்து இந்த MySQL யூஸ் பண்ணிகிட்டே வராங்க இந்த டேட்டா பேஸ். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஓப்பன் சோர்ஸ், யாரானா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு காஸ்ட்டோ இல்லை, இது ஒரு லைசன்ஸோ இல்லை. ஸோ ஃப்ரீயாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள். ஸோ இது எப்படி இருக்கும்னா நம்மளால் எதுனாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு அவுட்புட்டை ஒரு டேட்டா பேஸை பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அவங்க டேட்டா எல்லாமே இந்த டேட்டா பேஸ் MySQL ஸ்டோர் பண்ணும்போது அதை எல்லாமே அவனால் ஃபாஸ்ட்டாக அதை மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவனால் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஈஸியாக நடக்கும். இப்போது நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கலாமே, ஆர் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க.
ஓகேங்களா? இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக் போடுறீங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 லைக் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லைக் போடும்போது அது கவுண்ட் 25 ஆகுது. எப்படி? ஸோ இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ஒரு லைக்கோ அந்த டேட்டா பேஸ் போய் ஸ்டோர் ஆகி அதை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் போடுற அந்த லைக்காக இருக்கட்டும், கமெண்ட்டு, போஸ்ட்டு, ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்களோட டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம், நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன், கமெண்ட் போய் நான் ஒரு கமெண்ட் செக்ஷன் போய் டெலிட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபோனில் தான் டெலிட் ஆகிறவரோட அவங்க ஒரிஜினல் டேட்டா பேஸில் போய் டெலிட் ஆகாத ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் ஆகும். ஸோ அதோட டேட்டா பேஸில் காப்பி தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. பட் ஒரிஜினலாக அந்த டேட்டா பேஸில் நீங்கள் என்ன டெலிட் பண்ணாலும் அது ஒரிஜினல் அது வந்து இருக்கும். அதுக்குன்னு தனியாக உங்கள் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கம்பெனி. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த ஆசிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. டேட்டா அக்யூரசி அண்டு கன்சிஸ்டன்சி அண்ட் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ஆசிடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா A ஃபார் அட்டாமிசிட்டி சொல்லுவாங்க, C ஃபார் கன்சிஸ்டன்சி, I ஃபார் ஐசோலேஷன், D ஃபார் டியூரபிலிட்டி. இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இருக்கிறனால நம்ம டேட்டாவை ஈஸியாக கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், ஒரு சேஃப்டியாக எப்போவுமே எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கம்பேட்டபிள் ஃபார் PHP லாங்குவேஜாக இருக்கட்டும், பைத்தான், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் வெரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கூட நம்மளால் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்கட்டும், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய லாங்குவேஜ் கூட நம்ம வந்து பைத்தான் அண்ட் அதுமாரி நிறைய லாங்குவேஜ் கூட நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி மாடர்ன் டேட்டா டைப்ஸ். ஸோ மாடர்னான டேட்டா டைப்ஸ் எல்லாமே இப்போ வந்துச்சு. ஸோ இந்த மாடர்ன் டேட்டா டைப்ஸ்னால அந்த டேட்டா என்ன மாதிரி ஒரு டைப் இருக்கோ, இப்போ நம்பராக இருந்தால் ஒரு இன்டீஜர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்காக இல்லை ஆல்ஃபபெட்டாக இருந்தால் வேர்டாக ஒரு டேட்டா டைப் கொடுக்குறதுனால ஸோ MySQL நல்லா புரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு குயிக்கான நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர் ஆஃப் MySQL. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு MySQL பவர்ஸ் தி வெப். எப்படி ஒரு MySQL கூட பவர்ஃபுல்லாக ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெப்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும், ரைசைட், இதுமாதிரி எல்லா சைட்லேயும் நம்மளால் MySQL வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இருந்தால் ஸோ அந்த கண்டென்ட் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ முடிஞ்சிருக்கு எல்லாமே நீங்கள் வந்து அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வீடியோ ஸ்ட்ரீம் அப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நிறைய வீடியோ போடுறாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அந்த வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டும். ஸோ ஒரு இ-காமர்ஸ் எடுத்துக்கலாம். இ-காமர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் போடுறீங்க. ஸோ நீங்கள் போடுற ஒரு ப்ராடக்ட் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸ் ஸ்டோராகி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்கள் போடுற ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025 ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு போட்ட 2024 ஆர்டர், 2023 ஆர்டர்லாம் போய் ஃபில்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அப்போ பண்ண ஆர்டர் கூட உங்களுக்கு காட்டுற நீங்கள் பார்க்கும்போது எப்படி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா பேஸ் போய் ஸ்டோராக இருக்கோ அந்த ஸ்டோரான டேட்டா பேஸை அவங்க வந்து ஃப்ரண்ட் எல்லாம் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி ரைஸ் ஷேரிங் இருக்கட்டும், யூபர், இதுமாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் ஒரு டேட்டா எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும் அவங்களோட டேட்டா பேஸில். சரிங்களா? ஸோ இதுமாதிரி நிறைய MySQL வச்சு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நம்ம கற்றுக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே தியரியாக பார்த்தோம்னா ஒன்றுமே புரியாது. அதை நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பென்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். MySQL ஒர்க் பென்ச்சை ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தென் அது சம்மந்தப்பட்ட ஒரு SQL கமெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன க்யூரிஸ், SQL க்யூரிஸ் அந்த கொஸ்டினை அந்த கமெண்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா கொரியை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தென் நம்மளால் ஈஸியாக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம SQL படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒரு SQL பற்றின சம்மந்தப்பட்ட டாப்பிக்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அட்லாஸ்ட் ஒரு சம்மரி. ஸோ இந்த MySQL டே டு டே டேட்டில் எப்படி போடுனா ஈஸியாக பவர்ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸாக போயிட்டுருக்கு. ஆர்கனைசேஷன் பண்ணுறதுனால ஆர்கனைஸாக இருக்கிறனால எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. நிறையனால நம்ம யார் வேணாலும் வெர்சடைலாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் MySQL. ஸோ ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, டேட்டாவை எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் MySQLோட டாபிக் அண்ட் எப்படி அதை கொரி ரைட் பண்ணுறது, என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு queries இருந்தால், எனி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.